இமாம் அஹ்மது கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியும் நாம் நினைத்தாக வேண்டும். அவர்களும் இந்த மார்க்கத்திற்காக மிகப்பெரிய சேவை செய்தார்கள். தீன் கொடியை நிலை நாட்டினார்கள். அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே அந்த அகம்பாவத்தையும் தற்பெருமையையும் கர்வத்தையும் அகந்தையையும் ஒழித்தார்கள். ஆகவே தான் சொன்னார்கள், பணிவுடன் நடந்து கொள், உன்னை நீயே உயர்த்தி கொள்ளாதே என்றார்கள். அதற்கு ஒரு உதாரணத்தையும் சொன்னார்கள். நீ பூசணி கொடியை பார், அது தன்னை தாழ்த்தி கொண்டு விட்டது. பூமிக்கு மேலே தன்னை தாழ்த்தி கொண்டு படர்ந்து போகின்றே இருக்கிறது. தன்னை நிமிர்த்து நிற்கவில்லை, பூமியிலே தன்னை தாழ்த்தி கொண்டு படர்ந்து போகிறது. ஆகவே அந்த பூசணிக்காயை, மிகப்பெரிய காய், அதை சுமக்கிற பணியை இறைவன் பூமிக்கு கொடுத்து விட்டான். அந்த கொடி சுமப்பது கிடையாது. ஏன்? தன்னை தாழ்த்தி கொண்டு விட்டதால். அதே நேரத்திலே தென்னை மரத்தை பார், பனை மரத்தை பார், அவைகளெல்லாம் நிமிர்ந்து நிற்கின்றன. அவற்றின் சுமைகளை அவைகளே சுமக்க வேண்டும் என்று இறைவன் வைத்து விட்டான். நீ பணிவுடன் நடந்து கொள், உனக்கு எந்த சிரமமும் இல்லை, நீ நிமிர்ந்து நிற்காதே. பொதுவாக தமிழில் கூட சொல்லுவாங்க, நான் என்கின்ற அகந்தை இருக்கக்கூடாது. நான் மறையை கற்றவனா ஞானி? இல்லை, தன்னுள் நான் மறைய கற்றுக்கொண்டவனே ஞானி. நான் மறையை கற்றவனெல்லாம் ஞானி ஆகிவிட முடியாது. 4 வேதங்களையும் கரைச்சு குடிச்சிட்டாரு, ஞானி கிடையாது. தன்னுள் நான் மறைய கற்றுக்கொள்ள வேண்டும். நான் என்கின்ற அகந்தை மறைய, நான் என்கின்ற மமதை மறைய, நான் என்கின்ற அகம்பாவம் ஆணவம் இவைகளெல்லாம் மறைய எவன் கற்றுக்கொண்டானோ அவன்தான் ஞானி. அதனால தான் இமாம் அஹ்மது கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, பணிவுடன் நடந்து கொள். அதில் தானே வெற்றியும் இருக்கிறது. 2 பேர் பேசி நிற்கிறாங்க. ஒரு ஆள் அந்த வழியாக போகிறாரு. 2 பேரும் என்ன பேசுகிறான்னு தெரியுமா? ஒரு ஆள் சொல்கிறாரு, நான் தான் சொர்க்கம் போவேன் அப்படிங்கிறாரு. இன்னொரு ஆள் இல்லை, நான் தான் போவேன்டாரு. இப்படி பேசியிருக்கும் போது இந்த வழியாக சொன்னார், நீங்கள் 2 பேரும் போக மாட்டீங்க, நான் போனால் போகலாம் அப்படின்ட்டார். உடனே உங்கள் பேர் கோவம் வந்துச்சு, என்னங்க நாங்கள் போக முடியாது, நீங்கள் போகலாமா அப்படின்ட்டு அவர்கிட்ட கோவமாக பேசுகிறாங்க. அவர் சொன்னார், இல்லைங்க, நீங்கள் சொன்னீங்கல்ல நான் போவேன், நான் தான் போவேன். எப்பொழுது உங்களிடமிருந்து நான் என்பது போகிறதோ அப்போ போகலாம் சொர்க்கத்துக்கு. நான் போனால் போகலாம், நான் என்னை பற்றி சொல்லலை, நீங்கள் பேசிக்கொண்டிருந்த அந்த நான் என்பது போனால் போகலாம் என்று உங்களுக்குத்தான் நான் சொல்ல வந்தேன் என்று அவர் விளக்கம் கொடுத்தார். இந்த பணிவு என்பது ஒரு மனிதன் உயர்வுக்கு அவசியம் என்பதை இமாம் அஹ்மது கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள்.